வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், அன்யாசேயம் நீங்கள் கேட்டுட்டு ஸ்டார் எஃப்எஃப் தமிழ் அண்ட் நான் தான் உங்களோட ஸ்டார். யாருக்குன்னே நம்ம சேனலில் ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட்டுக்கு அதை பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ண அந்த ஐடி வந்து கிம் அஸ்லின் அப்படிங்கிற ஒரு பாப்பா. அவங்களோட நேம் வந்து ஆனால் அவங்களோட அந்த கமெண்ட் வந்து என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணிச்சு. அண்ட் நீங்கள் டேயாங்காக ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒன் ஷாட் கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் வந்து நம்ம சேனலுக்கு அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட்டை கேட்க போகிறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு பர்பிள் ஹார்ட் ட்ராப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கையும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒன் ஷாட் வேணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கிம் அஸ்லினுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவையும் வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எங்கன்னா ஒரு கேஃபே, ஒரு குட்டி கேஃபே. அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து பரபரப்பாக வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் பண்ணிவிட்டு இல்லையா அந்த பேக்கேஜஸ்க்கு லேபிள் நேற்றி ஒட்ட சொன்னில, ஒன்றும் ஒட்டலையா, என்ன பண்ண நீ? அந்த பூசனோட தானே கடலை போட்டுருந்து. இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் வந்து அந்த கெஃபேயில் வந்து பரபரப்பாக எல்லாத்தையும் பேக் பண்ணி லேபிள் பண்ணி அதுக்கடுத்து மித்த கேக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா கஸ்டமர்ஸும் வந்துடுவாங்க. நீ இன்னும் பொறுப்பே இல்லாமல் இருக்கு இல்லையா? இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் டென்ஷன் கூல் வேணும், கூல் நான் கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணிடுவேன். இல்லை இல்லையா, நீ டெலிவரி பண்ணிட்டு காலேஜுக்கு போகணுமா இல்லையா? வேணா நான் டெலிவரி பண்ணுவா? இல்லை ஒயன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒயன் அதாவது நீங்கள் ஹீரோயினுக்கு வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஒயன் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபன்டா, சாரி இப்படி தான் கதையில் வைக்கணும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒயன் வந்து ஒரு ஆர்ஃபன். என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைய வந்து ஆசிரமத்தில், அதாவது ஒயன் உங்களை வந்து ஆசிரமத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற வார்டன் வந்து உங்களை வந்து என்ன சொல்ல, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு பாசமே இல்லாமல் தான் நடத்துவாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அங்கே தான் வளர்ந்தாகணும். அப்போ வந்து என்னென்னா ஒரு ரிச்சான ஒரு மேனுக்கு வந்து உங்களை விற்க பார்ப்பாங்க. ஒரு 16 இயர்ஸ், ஒரு 14 இயர்ஸ் அந்த டைமில் வந்து உங்களை விற்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகி வருவீங்க. அப்போ வந்து ஒரு தாத்தா தான் உங்களை வந்து தாத்தாட்ட தான் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்பீங்க. அந்த தாத்தாக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்களோட ஒய்ஃபுமே இறந்துருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் இந்த தாத்தாவும் நடத்தின கஃபே தான் அது. ஸோ அவருக்கு வந்து பெருசாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்காது. அவருக்கு ஒரு 2 வீடு, ஒரு கெஃபே தான் இருந்துக்கும். அதில் வர வருமானத்தையும் அவர் சேவிங்ஸை வச்சு அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவங்களோட ஸ்கூலோட அந்த எண்ட் ஆகிற டைமில் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துப்பார். நீங்கள் ஸ்கூலிங் பண்ணுறப்ப உங்களுக்கு பூசன் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் தான் உங்களுக்கு லியா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிப்பா. ஒரு 11th அந்த படிக்கிறப்ப லியாவுக்கு வந்து உங்களை ரொம்ப வந்து பிடிக்கும். உங்களுக்கு லியா ஃப்ரெண்டான டைம்லேருந்து பூசன் லியா வந்து லவ்வும் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அந்த டெத்துக்கு அடுத்து அந்த தாத்தா வந்து இந்த கெஃபே வந்து உங்கள் பேரில் ஒரு கெஃபேயும் அவர் பேரில் இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த தாத்தாவோட ஒய்ஃப் பேரில் இருந்த வீட்டை வந்து அந்த ஒய்ஃபோட ரிலேட்டிவ் சீட் பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த கெஃபேயும் அந்த வீட்டையும் வந்து இந்த தாத்தாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களோட சீட் பண்ணி வாங்க பார்ப்பாங்க. பட் நீங்கள் கேஸ் போட்டு அதை வின் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தாத்தா வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த தாத்தாவை உங்கள் அப்பா ஸ்டேஜில் தான் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து படிக்க விருப்பமும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, குட்டியாக ஒரு பேக்கிங் பற்றினா ஒரு கோர்ஸ் வந்து போயிட்டு அந்த கெஃபேவை எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த தாத்தாவோட டெத்துக்கு அடுத்து வந்து லியா வந்து உங்கள் கூட தான் இருக்கா. அவள் வந்து ரெண்ட் வந்து பே பண்ண போவா. அவள் வந்து எதுக்குன்னா, அவள் ஹாஸ்டலில் இருந்துப்பா. இப்போ அவள் அந்த வீடு தாத்தாவோட வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, அங்கே இருக்கா. பட் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து நீ என் ஃப்ரெண்ட், நீ வந்து ரெண்ட்லாம் கொடுக்க வேணாம், நீயும் நீ தேர்ட் பர்சனாக நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. நீ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, நீ காலேஜ் போ அப்படின்னு லியா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஒயனுக்கும் ஃபீஸ் பே பண்ணுற லெவலுக்கு போய்ப்பா. பட் ஒயன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. ஏன்னா அவள் சொல்லுவாள், எனக்கு இந்த பிஸ்னஸ் போதும், நான் இதுக்கு மேலே படித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அந்த மாதிரி அவள் சொல்லிப்பா. லியாவும் ஓகே அப்படின்னு விட்டுருப்பா. மித்தபடி வந்து ஒயன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். அவங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அந்த கெஃபேயில் வந்து அவங்க யாருக்குமே ஒர்க் பண்ணிப்பாங்க. அந்த தாத்தா வேணாம்னு சொன்னாலும் அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் ஆகிருக்கும். அவங்க நிறைய ஹோம் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்ல, அதை எடுத்து நடத்துவாங்க. பூசனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். லியா வந்து நிறையவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ இதுதான் வந்து ஒயனோட ஸ்டோரி. இப்போ பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து லியா வந்து கிளம்பிடுறா டெலிவரி கொடுக்குறதுக்கு.
அந்த கேக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்களும் வந்து இந்த காலையில் வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் கஃபே வந்து குட்டியாக இருந்தாலுமே ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து வி சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து பிஸ்னஸ் மேன். அவர் வந்து வைல்டு பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர் கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருப்பார். அது வந்து டாப் பிராண்டாக இருக்கும். அது வந்து மித்தெல்லாம் இருக்கும். பட் அவர் வந்து அண்டர் வேர்ல்ட் மாஃபியா அந்த மாதிரி ஒரு இதுவும் ட்ரக் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுவார். ஸோ ரெண்டுலேயுமே அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அவரோட ஒரு பார்ட்னர், அவரோட ஒரு ஃப்ரெண்ட், ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஜிமின். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பிஸ்னஸுமே பார்த்துப்பாங்க. ஸோ என்ன சொல்ல, ரெண்டையுமே பேலன்ஸ்டாக பார்த்துப்பாங்க. வீக் வந்து என்ன சொல்ல, அவர் வந்து ஆர்ஃபன் இல்லை. பட் அவரோட 18 இயர்ஸ் வரைக்கும் அவர் பேரண்ட்ஸோடு தான் இருப்பார். அது வரைக்கும் அவருக்கு இந்த மாஃபியா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரோட 18th பர்த்டே அன்றைக்கி என்ன ஆயிருக்கும்னா, அவரோட இன்னொரு ரைவல் கேங், இன்னொரு ஆப்போசிட் கேங் வந்து ஷூட் பண்ண வருவாங்க. ஸோ டேயாங் வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து டேயாங் ஒரு இடத்துல ஒளிய சொல்லிவிட்டு அவங்க வந்திருப்பாங்க. அந்த ஆப்போசிட் கேங் வந்து 2 பேரையுமே ஷூட் பண்ணிடுவாங்க. டேயாங்கை தேடுவாங்க. பட் டேயாங் வந்து அவங்க கண்ட பட மாட்டாங்க. டேயாங்க்கு வந்து பயமாயிரும். ஸோ அதனால் அவர் ஓடியும் போயிடுவார் அந்த இடத்துலேருந்து, சட்டுன்னு எதுவும் யோசிக்காமல். அவங்க அப்பா அம்மாவும் அதே இதில் இறந்துருவாங்க. அதுலேருந்து தான் அவருக்கு ரொம்ப இந்த மாஃபியா இதுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவருக்கு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மா அப்படி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் அவர் என்ன செஞ்சுப்பார்னா, வந்த 2 இயர்ஸ் மாஃபியாஸ் இதுக்குள்ளே வந்த 2 இயர்ஸ்லேயே வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த ஆப்போசிட் கேங்கோட லீடரையே வந்து கொண்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாஃபியா அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு அதில் வந்து வீக் வந்து ஒரு எனிமி இருப்பாங்க. அந்த எனிமி பேர் வந்து லீ. ஸோ அந்த லீ வந்து இப்போ வந்து சீக்வன்ஸை பேக் டு ஸ்டோரிக்கு நான் கொண்டு வரேன். இவ்வளோ நேரம் சொன்னது ஃப்ளாஷ்பேக். ஸோ நான் ப்ரெசண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு டார்க்கான ஒரு ஆலி, ஒரு முட்டு சந்துன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ட்ரக்கையே எடுத்துகிட்டு போகிற அளவு தைரியம் வந்துருக்கும். யார்டா நீ அப்படின்னு சொன்னோன்னே, நான் யாரா, லீ கேங் அதில் இருக்கிற ஆள்டா, என்னை நீ கடக்கணும்னு நினச்சதுக்கே இப்போ என் பாஸ் ஆட்களை அனுப்பி உனக்கு கொல்ல சொல்லிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுட்டே சொல்கிறான், உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஆள் அனுப்ப மாட்டான், இந்த ட்ரக் எடுக்கிறதுக்கு வேணால் ஆள் அனுப்புவான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் சொல்கிறான், எதுனாலும் என்னையும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிட்டு பார்க்குறான், லீயோட ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறான்னா, அந்த ட்ரக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுனோடனே இவன் நம்ம வந்து ட்ரக் அங்கிட்டு வச்சுட்டு போனாலாச்சும் ஓகே, இவன் ட்ரக்கோடு ஓடுறான். எல்லாருமே துரத்துறாங்க, பிடிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷூட் பண்ணுறாரு. புல்லட்ஸ் தீர்ந்தோடனே அப்படியே இன்னும் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜிமினுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஹலோ ஜிமின் அப்படின்னு சொன்னோடனே, என்னடா என்ன வி அப்படின்னு சொன்னோடனே, டே ட்ரக்கை எடுத்துட்டேன், சரிடா வா அப்படின்னு சொன்னோடனே, டே புல்லட் தீர்ந்துச்சு, அவங்க துரத்திட்டு இருக்காங்க, நீ ஆட்களோட வா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஓட்டிகிட்டு நின்றுட்டு திரும்புகிறாங்க. ஓடி வந்தவங்களுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுது, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பினோடனே அவர் வந்து இந்த ட்ரக் பாக்ஸ் வச்சுட்டு அது மேலேயே உட்காந்துட்டு சிரிக்கிறாரு. இவனுங்களுக்கு அள்ளு விட்டுறது, இவனோட இவ்வளோ நேரம் பயந்து விடுற மாதிரி ஓட்டிகிட்டு சிரிக்கிறான்னு சொன்னோடனே அவர் ஒரு அப்படி போகிறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் ஆட்களோடு வந்து சடர்ன்னு ஷூட்டிங்ஸ் நடக்குது. அவங்களும் ஷூட் பண்ணாங்க, இவங்களும் ஷூட் பண்ணாங்க. வீக்கு ஒரு கன் வந்து ஜிமின் கொடுத்துட்றாங்க. ஷூட் பண்ணி புரண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, உங்கள் கெஃபேக்கு கொஞ்சம் தூரத்தில் நடக்குது. டுமுல்னு சத்தம் கேட்குது. நீங்கள் லியா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கீங்க. அது ஒரு ஈவினிங் டைம் தான். லியா வந்து காலேஜ்லேருந்துலாம் வந்துட்டா. பூசனும் உள்ளே தான் இருக்கான். என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்டருக்கு வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. டே பூசனு, என்ன வயன், ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இல்லையே, இல்லைடா 20 நிமிஷம் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கிங்க. ஸ்டன் ஆயிடுறீங்க. எல்லாம் உருண்டுட்டு கிடக்காங்க. எல்லோரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கதவு முடுங்க. டும்னு சத்தம் கேட்குது. நம்ம பூசணும், ஆமாம் என்னை ஏதோ சத்தம் கேட்குது, வேண்டாண்டா போவேன், என்ன உட்காரு, நான் போவேன், அப்போ போய் சாவு அப்படிங்கிற மாதிரி தான் ஒயன் வந்து பார்க்குறாங்க. பூசனும் வெளியில் எட்டி பார்க்குறோம்.
டப்புன்னு ஒரு புல்லட்டு அவங்க கடைக்கு முன்னாடி தொங்கிட்டு இருக்கிற பூந்தொட்டிலேயே அடித்து உடையுது. பூசன் அவ்வளோதான் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அந்த அதிர்ச்சியில். ஏன்னா அவங்க வாசலில் பார்த்துப்பா வாசலில் தொங்கிட்டு இருந்த பூந்தொட்டி தான் விழுந்துக்கும். லியா பூசன் அப்படின்னு ஓடிடுறா. இந்த தண்ணி மதுரையே போக வேணான்னு சொன்னேன், வெளியில் அவனுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த சத்தம்லாம் அடங்கிடுது. என்ன சொல்ல, வி தான், நான் எப்படியும் தெரியும் வி தான் ஹீரோ. அவர் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வயிற்றுலேருந்து கொர் அப்படின்னு சத்தம் வருது. என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே லஞ்சு சாப்பிடலடா. 1 இயர் லஞ்சு சாப்பிட வேணாண்ணா. ஏடா சாப்பிடலடா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி வா நான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஹோட்டலுக்கு நீ நல்லா கூப்பிட்டு போவேன். இந்த ட்ரக்கை போய் அதுக்கு ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறக்குள்ளே நான் பரலோகம் போய் யமனுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ நீ என்ன தான் செய்யணும்னு நினைக்க அப்படின்னு சொன்னோடனே அவன் திரும்பி பார்ப்பான். அங்கே வந்து கெஃபே உங்களோட போர்டு இருக்கும், ஒயன்ஸ் கெஃபேன்னு கொட்டெழுதில் போட்டிருக்கும். அந்த கெஃபேக்கு போகலாண்டா அப்படின்னு சொன்னோன்னே அது குட்டியாக இருக்குடா, அங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுவும் அங்கே ஃபுட்டு கூட இருக்காது, கேக்கு பேஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி தானடா இருக்கும். நான் உனக்கு சோறே வாங்கி தரேன் வாடா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம். நீ போகிறதுக்குள்ளே நான் போயிடுவேன்டா அப்படின்னு சொன்னோன்னே வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி தான் வி சொல்லிட்டு போகிறாரு. ஒயனுமே பூசனை உட்கார வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணா நான் உன்னை அப்புறமா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து சின்ன பிள்ளை மாதிரி மண்டையை ஆட்டிகிட்டு இருக்கான். லியா என்னடியா ஆகுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதான் சொன்னேன் அவனு கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க போகாதன்னே. போனான் கரெக்டாக அவன் மேலே வர மாதிரி வந்து அடித்தா பிள்ளை பயப்பட தானே செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே லியாவும் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை குடிக்கிய அப்படின்னு சொன்ன பூசன் அப்படியே பார்க்குறான். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம வியும் ஜிமினும் அந்த டோர்லலாம் அந்த ஒரு பெல் இருக்கும்ல, அப்படி திறந்தோன்னா அந்த பெல் டைங் அப்படின்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிக்குது. இவனும் பார்க்குறா. இவனுங்க பிளாக் ட்ரெஸ் போட்டோன்னே ஒயனுக்கு ஒரு மாதிரி படன்னு இருக்குது. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. நம்ம வி என்ன செய்கிறாருன்னா ஒரு பேக்கெட் அந்த பிஸ்தல் எடுத்து சைடில் வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஒயனுக்கு பயமாயிருது. ஒயன் வந்து பூசன் பூசன் நீ ஏன் போய் கேட்டலாக் கொடுத்து என்ன வேணும்னு தெரிஞ்சனோடனே யாருக்குன்னே ஒரு தடவை உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்பி போய் சாகுன்னு சொல்றியா போடி அப்படின்னு சொன்னேன். லியாவை போக சொல்ல வேண்டியதான். டே நீயே சொல்லாமாடா சின்ன பிள்ளைடா அப்படி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேபிளில் ஒரு தட்டி இப்போ யாராச்சும் வர போகிறீங்களா என்ன அப்படின்னு சொன்னோடனே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கேட்லாக் அப்படியே நடுங்குது. இந்த விசிறிலாம் வீசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. டேயான்னு சொல்கிறான். எனக்கு காற்றெல்லாம் நல்லா வருது அந்த காடை முதல்ல கொடுன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடுங்குறான். பிடுங்கிட்டு ஜிமினும் பார்க்குறான். பார்த்துட்டு என்னம்மா ஆச்சுன்னு சொன்னோடனே அந்த டேபிளில் இருக்கிற கன் எடுத்து உள்ளே வச்சேன்னு நான் நடுங்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே ஜிமினும் வீட்டை எடுத்து வைடா அந்த பிள்ளை பயப்படுது அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரிடா நீ முதல்ல ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் என்னென்னா அடுக்குறான். இருக்கிற லஸ்ஸி மேங்கோ லஸ்ஸி ஐஸ்கிரீமு பப்ஸு எது சோறையே காணாத கண்கண்ட மாதிரி ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக நம்ம ஜிமின் வந்து ஆர்டர் பண்ணுறாரு இருக்கிற பசியில். ஒயனும் ஆர்டர் பண்ணிட்டு எத்தனை பேர் சார் வராங்க அப்படின்னு சொன்னோடனே அம்மா அது எனக்கு மட்டும் அப்படின்னு சொன்னோடனே ஒயன் சரியான திண்ணி மாடாக இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுக்கு அது அவங்க மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. வி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்ல ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அது தீர்ந்துருச்சு சார். அப்போ உங்கள் கடையில் என்னதாம்மா இருக்குது, நீங்கள் இல்லாததா கேட்டால் நான் என்ன சார் சொல்கிறேன், ஸ்ட்ராபெரி மூஸ் கேக்குன்னு இருக்குது அதை வேணால் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எதையாச்சும் ஒன்று எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. வி என்னவா இருக்கும் இவ்வளோ கடுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் லியாட்ட அந்த லிஸ்ட்டை கொடுத்து எல்லாமே எடுத்து வைன்னு சொன்னோடனே லியா என்னடி பார்ட்டிக்கு ஏதாச்சும் ஆர்டரா இல்லை ஒரு ஊரே வருதா, இல்லை அந்த டேபிள் இருக்கானா அவன் தான் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொன்னோடனே லியா வியை காட்டி அந்த பிஸ்தலை எடுத்து வச்சாரே அவரா அப்படின்னு சொன்னோடனே அட நீ வேறம்மா அதுக்கு எத்தாக்கில் ஒருத்தர் இருக்காரு அப்படியே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக கொஞ்சம் ஷார்ட்டாக அவராக இவ்வளோத்தையும் சாப்பிட்டு எப்படி ஃபிட்டாக இருக்காரு, வேணா அவர்கிட்ட போய் கேட்டு வரியா எத்தாக்கில் இருக்கிறவர் நல்ல கன்னை வச்சு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே லியா இல்லை நான் எடுத்து வைக்கேன். அப்போ மூடிட்டு எடுத்து வைடி உயிரை வாங்காது, இவனுங்க வெளியே போனதே எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தாலே தெரியுது இல்லை அவங்க 2 பேரும் மாஃபியானா அப்புறம் என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஒயன் திட்டிகிட்டே இருக்கா. அதுக்கடுத்து 2 பேரும் போய் சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மின் வந்து எல்லாத்தையும் நல்லா முழுங்குறாரு. நம்ம வி வந்து இவன் ஏன் இப்படி தின்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் அவர் அந்த மூஸ் கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணோடனே ஒரு அவர் வந்து அப்போதான் ஒயனை வந்து பார்க்குறாங்க. கூப்பிட்றாரு இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் ஏதாச்சும் ஏதாச்சும் நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே இந்த கேக்கை செஞ்சது யார் சார் தப்பாக நினைக்காதீங்க சார், டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் வேறு ப்ராடக்ட் கொடுத்துட்றேன்,
நீங்கள் எங்கள் கடையில் மித்த எல்லா கேக்கும் நல்லா தான் இருக்கும், இதுவும் நல்லா தான் சார் இருக்கும், இது இன்னைக்கான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா நான் உன்னை யார் செஞ்சான்னு தானே கேட்டேன். நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓ உங்கள் பேர் அப்படின்னு சொன்னோடனே, ஒயன் சார், நான் எந்த பர்த்டே ஆர்டர்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கிடைக்குமான்னு சொல்கிறாரு. அந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சர்வ் பண்ணுறா. அவர் வந்து என்னன்னே தெரியல, அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. இவர் 2 கேக்க சாப்பிட்ற நேரத்தில் மிஜின் எல்லா ஐட்டமையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. போகலான்டா அப்படின்னு சொன்னோடனே, பில்லுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறாருன்னு அவர் வந்து பில் கொண்டு வரா. 700 yen சார் அப்படின்னு சொல்கிறா. பட் அவர் ஒரு காசு கட்டை வந்து எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஒயன்னு சொல்ல, கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். சார் என்னோட பில், அதாவது நீங்கள் கட்ட வேண்டியது 700 yen, அதை தவிர்த்து எனக்கு ஒரு பைசா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த 700 yen எடுத்து மீதி சேஞ்சையும் கொடுத்துட்டு விசிட் அகெயின் அந்த மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறேன். 2 பேருமே வெளியே போகிறாங்க. பட் வீக் வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு அவர் மைண்டில். அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் ஜிமின் சொல்கிறாரு, இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டா, எப்போனாலும் நான் இங்கே தான் ஒரு ரெகுலர் கஸ்டமர் தெரியுமா, அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் எதுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஏதோ காணாத கண்ணு மாதிரி அங்கே ஒரு கெஃபே இருக்குது, எனக்கு பசிக்குது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் நீ எனக்கு பிடிச்ச பிளேஸ் வாடா அப்படின்னா உடனே வந்திருக்க போறியா, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த பிள்ளை செய்கிறது நல்லா இருக்கும்டா, நான் அந்த பிள்ளைய பர்சனல் செஃப்பாக கூட வாமா வீட்டுக்கு இப்போ 1 மந்த் ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தப்போ என்னோடய பர்சனல் செஃப் மிஸ்டர் கோபால் சமைச்சான் பாரு ஒரு சாப்பாடு, தாங்க முடியல, நாக்கெல்லாம் செத்து போச்சு, நீயாச்சும் டெய்ஸி அம்மா கையால் சாப்பிட்றேன், எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வீயும் அவள் எதுக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் ₹1,000,000 கொடுத்தாலும் அந்த கெஃபே விட்டு வர மாட்டேன், உங்களுக்கு வேணும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீயும் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. ஜிமினும் வீயும் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. அப்பப்போ ஜிமின் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அப்போ அவரோட பர்சனல் செஃப் கோபால் பற்றி தான் இப்போ வந்து கட்சி கொட்டியிருப்பார். ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வராது. டெய்ஸி வந்து பார்க்குறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவாப்பா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெய்ஸி அம்மா யார் அப்படின்னா, இவங்க வந்து நம்ம வீயோட மெய்டு, சீஃப் மெய்டு, ஒரு எல்டர்லி கேரக்டர். வீயோட அம்மா போனதுக்கப்புறம் வந்து பிலீவ் பண்ணுற ஒரே லேடி அப்படின்னா இவங்க தான். ஸோ டெய்ஸி அம்மா வந்து, இன்றைக்கி என்னப்பா உன்னோட எக்ஸ்ப்ரெஷனே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன். ஓ அப்படியாப்பா, என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா அவங்க வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் வித்தியாசமாக இருந்தது, மாஃபியான்னு நான் தெரிஞ்சு அந்த பொண்ணு பயப்பட்டா, ஆனால் அவ்வளோவா பயப்படல, அவ்வளோ காசை எடுத்து வச்சேன், ஆனாலும் அந்த காசை பார்த்தா ஒன்றுமே திங்க் பண்ணிக்கல, அவளோட பில் அமௌண்ட்டை மட்டும் எடுத்தா, இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரில் எடுமா அப்படிங்கிறாங்க நம்ம டேயாங். டெய்ஸி அம்மாவும் பார்த்துட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்காங்க. டேயாங் வந்து, போங்கம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் ரேமாவை அரைச்ச மாதிரி போகிற லைஃப்பில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்சிடெண்ட், அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நீ சொல்லணும்னு நினைக்க அப்படின்னு சொன்னோன்னே, அவள் பேக்கரியில் அவள் செஞ்ச கேக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கேக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான், டேயாங் சொல்கிறாங்க. டெய்ஸி அம்மாவும் அந்த கேக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். டெய்ஸி அம்மா வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண, டேயாங் அழாதப்பா அழாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து, இல்லைம்மா அந்த பொண்ணு செஞ்ச கேக் அப்படியே எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுக்குற கேக் மாதிரியே இருந்தது, எனக்கு அது ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு, உனக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்மா, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த கேக் சாப்பிட்டோன்னே இப்படின்னு வந்து நம்ம டேயாங் சொல்லிட்டு வந்து தூங்க போயிடுறாங்க. நம்ம டெய்ஸி அம்மா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவனையும் நம்ம எத்தனையோ பிளைண்ட் டேட்ஸ்க்கு அனுப்பணும், ஆனால் வர பொண்ணுங்க ஒன்று அவனுக்கு ஆசைப்பட்டு வர்றதுனால இவன் ரிஜெக்ட் பண்ணிடுறான், இல்லைன்னா மாஃபியான்னு தெரிஞ்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. டேயாங் வந்து போய் தூங்க போகிறான். பட் அவனால் தூங்கவே முடியல. அவனுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ், அவங்க அம்மாவோட இருந்த மெமரிஸ் அவனை டெய்லியுமே ஹாண்ட் பண்ணும். நம்ம அன்றைக்கி இப்படி காப்பாற்றாமல் விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒயனோட ஃபேஸுமே அவருக்கு வந்து வந்துட்டு போகும். அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ஒரு நாக்கில் இன்னுமே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இவர் என்ன செய்வார்னா, ஒயனோட கெஃபேக்கு வந்து போய் பேசுவாங்க. அண்ட் லியாவுக்குமே வந்து என்னென்னா, டேயாங் வந்து
அவளுக்கு ஒரு எல்டர் பிரதர் இருக்கும்பாங்க ஊரில். ஸோ அவங்க ஞாபகத்தினாலேயே டேயாங்கப்பான்னு சொல்லிட்டு அவளுமே டேயாங்கோட அட்டாச் ஆயிடுவா. ஸோ டேயாங்க்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போய் ஒயனை மீட் பண்ணுவாங்க. டேயாங்க்கு வந்து ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும். பட் இவர் என்ன நினச்சிப்பார்னா, நம்ம மாஃபியா ஃபீல்டில் இருக்கோம், நம்ம வந்து இவள் லவ் பண்ணால் இவளோட லைஃப்க்கு ஏதாச்சும் டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நினைப்பார். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, டேயாங் வந்து போய் உட்காந்துருக்காங்க, டேயாங்கும் ஜிமினும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கால் வருது. ஜிமின் வந்து நான் கிளம்பணும், நம்மளோட ஒயின் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக சில பல ஸ்டாக்ஸ்லாம் நான் இறக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், டேயாங் வந்து என்ன ஏற்கனவே பியர் இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க, இப்போ ஒயின் இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜிமின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஒயன் வந்து டேயாங்க்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வச்சுட்டு அவங்களோட வேலையை வந்து பார்க்க போயிடுறாங்க. லியாவும் ஒயனும் வந்து என்னென்னா, ஒரு கேக் ஆர்டர் வந்து நாளைக்கு டெலிவர் பண்ணுன்னு சொல்லிட்டு பெப்பர்மின்ட் சாக்லேட், அந்த பச்சை கலரில் இருக்குமே ஒரு ஃப்ளேவர், அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இருக்கிற கை காசுலாம் போட்டு ஒயன் வந்து அந்த பெப்பர்மின்ட் சாக்லேட் வந்து வாங்கி அந்த பேஸ் வந்து அந்த க்ரீம் வந்து வச்சுருப்பா. அதில் வந்து பவுடர் சுகர், எனக்கு கேக்கெலாம் செய்ய தெரியாது, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுங்க, யாராச்சும் கேக் செய்ய தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ பவுடர் சுகர் வந்து அந்த க்ரீமில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாட்ட சொல்லிட்டு அவள் மித்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டுப்பா. அந்த பேக் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த கேக்கை கப்பில் எடுத்து ஸ்பாஞ்ச் கேக் வைக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணிட்டுருப்பா. இதில் என்ன ஆகுன்னா, நம்ம லியா வந்து பூசன்கிட்ட பேசிட்டுப்பா, நீ ரொம்ப வர அழகாக இருக்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என் செல்லக்குட்டி எப்பவும் என்னை அவ்வளோ ரசிக்குது அப்படின்னு பூசன் சொல்லிட்டுருக்கான். லியா என்ன செய்கிறான்னா, பேசிக்கிட்டே வந்து என்ன செய்கிறா, பவுடர் சுகருக்கு பதில் உப்பு இருக்கும், அதாவது பேஸ்ட்ரி எல்லாமே தானே செய்வாங்க, உப்பை தூக்கி கொட்டிடுறா உள்ள. அவள் வந்து அதை கண்டுக்காமல் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறா. பேசிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிட்டு பூசன்கிட்ட பேசிகிட்டே, இரு எனக்கு பெப்பர்மின்ட் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியா, போட்டுக்க வாயில் ஒயன்ட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒய்யன் இதெல்லாம் கேட்டுருப்பா. யார் வீட்டு காசு யார் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திரும்ப, ப்ளீஸ் ஒயன் என்னமாச்சும் பண்ணித்தால அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. அவள் அதை வாயில் வச்சோன்னா அப்படி காரி துப்பணும்னு அவளுக்கு வரும். ஆனால் அவள் என்ன செய்கிறான்னா, இப்போ துப்புனா ஒய்யன் என்ன ஏதுன்னு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்யன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இந்த போயிட்டு வந்துடுறேன், பூசன் என்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கடி கூப்பிட்றீங்களா, வாயை மூட்டா குரங்கு பயலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் ஓடுறா டக்குன்னு. வீயும் என்னடா நினைக்குதுங்கன்னு பார்த்துட்டுருக்கான். ஒயன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர்மின்ட் சாக்லேட் எடுத்து நம்மளும் கொஞ்சம் வச்சு பார்ப்போம் நாக்கில் வைக்க, அவள் கத்துறா, லியா அப்படின்னு. மேலே இருக்கிற அந்த புறா காக்கா எல்லாம் பறந்து போகுது. வீயும் வந்து என்னோட நடக்குது அப்படின்னு ஷாக்காக பார்க்கலாம். அவள் கத்திக்கிட்டு ஒரு அந்த டேபிளை எத்துறா. அந்த மேல் செல்ஃபில் இருந்த கோஸ்மாவை டப்பாவை தாலியே நொங்குன்னு வந்து விழுது, மாவோட விடுது. நம்ம சிரிக்கிறதா இதை என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடி வரான். ஒயன் என்னாச்சுன்னு அந்த மாவெல்லாம் தட்டோம். ஒயனுக்கு அழுகியாக வருது, கோபமும் வருது, அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. வீக்கு சிரிப்பு தான் வருது. அதை பார்த்து என்னாச்சுங்கிறான். ஒயன் அந்த லியோனை சும்மா விட மாட்டேன் ஓட போகிறான். வீ தான் ஒன்று பிடிச்சி இருடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் அவன் தட்டி விடுறான். என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்த பெப்பர்மின்ட் சாக்லேட் இந்த பேஸ் என்கிட்ட இல்லை, இந்த க்ரீம் எசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பல்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாளைக்கு இது ஒரு பல்க் ஆர்டர், இது மட்டும் லாஸ் ஆச்சு, அதுலேயோ கொல்லாமல் விட மாட்டேன். அவள் எனக்கு என்ன தான் நான் தங்கச்சி மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம், இந்த பூசன் பைய கூட பேசாத, ஒர்க் பண்ணும்போது பேசாதன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே, அந்த பெப்பர்மின்ட் சாக்லேட்டுக்குள்ளே ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, அதில் உப்பை போய் போட்டு வச்சிட்டா, நல்லா நாசமாயிடுச்சு, என்கிட்ட கை காசு ஒத்த பைசா கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் அழுகிறா. சரி விடுடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் இருக்கேன் உனக்கு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணான். அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ரென் இந்த மாதிரி பெப்பர்மின்ட் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் நல்லா பல்காக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி அவள் சொல்கிறா. அதே குவான்டிட்டி சொன்னோடனே அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்துடுறாங்க. ஒயனுக்கு அப்போ தான் உயிரே வருது. அதுக்கடுத்து வீயும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் பேக் பண்ணி முடித்து உள்ளே செட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் லியா என்ன செய்கிறான்னா, நூடுல்ஸ் வாங்கிட்டு வரா. 2 பேக் வாங்கிட்டு வந்திருப்பா. வாங்கிட்டு மெல்லமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அதுதானே மணி இருக்கும்ல, டிங்குன்னு அடிக்குது. அவள் வந்து அப்போ தான் நம்ம ஒய்யன் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருப்பா. அந்த மாவு எல்லாம் அப்படியே தான் இருக்கும், மூஞ்சி அங்கங்கே இருக்கும், தலையிலலாம் இருக்கும். வீன்னு தான் சொல்கிறான்,
காம் டவுன் ஆகும் வையன், அதானே முடிச்சிட்டோம். இல்லை தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னு நான் என்ன செஞ்சுப்பேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்கா. லியா வரா, ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி தான் வரா. அதுக்கடுத்து ஹக் பண்ணிட்டு, சரி உன்னை மன்னிச்சு விட்றேன் போ, வீர்னால நீ தப்பிச்சுக்கிட்ட, ஒப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் சொல்ல சிரிக்கிறான். சொல்லிட்டு ஐயோ நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே, நான் 2 பார்சல் தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கேன்னு சொன்னோடனே பையன் வந்து சொல்கிறான், இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடல, நான் உனக்கு ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளும் ஷேர் பண்ணுறா. லியாவும் வந்து ஷேர் பண்ணுறான். அவன் சாப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் ஜிமினோட சாப்பிட்ருப்பான், சில ஜிமின் இல்லாமல் சாப்பிட்ருப்பான். டெய்ஸியோட அவன் சாப்பிட்டது இல்லை, டெய்ஸி அம்மாவோட. அவனுக்கு சாப்பிட்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்குது. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு காரமாக இருக்குது அப்படின்னு தியா கேட்குறா. கொஞ்ச நேரம் கூட சென்டிமெண்ட்டாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வீன்னு நினைக்கிறாரு. அடுத்து சாப்பிட்டு வந்து கிளம்பிடுறாரு. இதே மாதிரியே டேஸ் பாஸ் ஆகுது. நல்ல வீயும் வயனும் க்ளோஸ் ஆகுறாங்க. வீக்கு வந்து இதுக்கு மேலே முடியாது விட்டு சொல்லிடும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு கெஃபேல. வீ வந்து சொல்கிறாரு ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயன் வந்து ஷாக் ஆகிறாங்க. எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்லல. லியாவும் அங்கே தான் இருக்கா. லியா சொல்கிறா, எஸ்ன்னு சொல்லி என் அண்ணனுக்கு ஒரு குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம வயன். ஏன்னா யாருக்குன்னே வந்து ஒயன் வந்து கொஞ்சம் பிளைண்ட் டேட் வந்து போயிருப்பா. போயிருந்தப்போ ஒரு பிளைண்ட் டேட் வந்து ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். பட் அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இந்த கெஃபே வந்து ஒரு சிட்டியோட மெயின் சென்டராக இருக்கும், இந்த கெஃபே என் பேரில் எழுதி வச்சேன்னா அவனுக்கு கல்யாணம் முடிக்க அப்படின்னு சொன்னோடனே, அவள் இப்போ இந்த கெஃபேக்காகவே என்னை டேட் பண்ண வந்தியா அந்த மாதிரி சொல்லுவாள். அதுலேருந்தே இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அவளுக்கு கொஞ்சம். ஸோ அதை யோசிச்சு பார்க்குறா. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீ வந்து விட்டுறான். நீ என்னை அக்செப்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டெய்லி கெஃபேக்கு வருவான். அவனோட ஃப்ரீ டைம்ஸ் எல்லாத்துலேயுமே வருவான். ஸோ இந்த மாதிரியே டேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகும்னா, லீ இருக்கார்ல நம்ம வீயோட அந்த எனிமி, இவரோட கேரக்டர் எப்படின்னா, இவர் ஒரு சைக்கோபாத் மாதிரி. அதாவது என்ன சொல்ல, இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வேணும் 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 அந்த மாதிரி ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு கேரக்டர். நம்ம வீக்கு வந்து என்னென்னா, மாஃபியாவுக்கு வந்து ஒரு குள்ளே வந்திருப்பார். அவர் நினச்சதான் அவங்க அப்பா அம்மா கொண்டவங்கள கொண்டிருப்பார். பட் ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா வெளியே போக முடியாதுல்ல, பட் அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அதனால தான் அவர் இருப்பார். மற்றபடி அவர் பிஸ்னஸ் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிருப்பார். இது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது மிஸ்டர் லீக்கு. ஒரு நாள் வந்து நம்ம ஒயனோட கெஃபே வந்து அவர் க்ராஸ் பண்ணும்போது கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம லீக் வந்து வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. பட் அது ஒயன் தான் அப்படிங்கிறது நம்ம லீக்கு வந்து தெரியாது. ஸோ என்னோட கெஃபே அவர் வந்து காரில் வெயிட் பண்ணி, டே என்னடா காரை சர்வீஸ் பண்ணுற, வேறு ஒரு காரை கொண்டு வாசிக்கிறோம் அப்படின்னு. ஓகே பாஸ், இந்த கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த வெயில் வேறு சுட்டரிக்குது, அந்த கெஃபேவில் கொஞ்சம் நேரம் போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்காந்து, ஒயன் வந்து வருவா. வந்து கேட்லாக் காட்டினோடனே ஒரு கோல்ட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காரு. இவளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அவருமே ஒரு பிளாக் அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. லியா வந்து கேட்பா, ஏடி உன் கெஃபேக்கு மாஃபியாவை தவிர வேறு எவனுமே வரமாட்டானா, வாயை மூடு இல்லையா, அவன் காதில் இதில் கேட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வீ வந்து வராங்க. வந்துட்டு, இந்த ஜிமினுக்கானே உன் அண்ணங்காரன், அவனுக்கு உன்னோட ஸ்நாக்ஸ் இல்லைனாலே வேலையே பார்க்க மாட்டேக்கான், அதனால் 2 பப்ஸும் ஒரு கோல்ட் காஃபி மட்டும் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீ சொன்னாங்க. ஒய்யனும் வந்து சிரிச்சுட்டே வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க வீக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வீ வந்து நோட்டீஸ் பண்ணாங்க லீயை. அதாவது லீயோட பேக் சைடு தான் அவருக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி உட்காந்துட்டுருப்பார். அவர் லீ கிட்ட போய் யார்கிட்ட இது அப்படின்னு பார்க்க போவார். அதுக்குள்ளே வந்து ஜிமின் வந்து கால் பண்ணி சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரி, இங்கே மீட்டிங் கால்லாம் வந்துட்டாங்கடா, அந்த வைன் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்லாம் வந்துட்டாங்க, நீ வந்தால் மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி வீ வந்து சொல்லிட்டு வைன் பக்கம் திரும்பிட்டு, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தேங்க்யூ வீ அப்படின்னு சொன்னோன்னே, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ எனக்கு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை, 100 நாள் சொல்லு, நான் பரவாயில்ல தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வயன் வந்து சொல்கிறாங்க. லீ வந்து இதை வந்து கேட்டுட்ருக்காங்க. லீ வந்து என்ன செய்வார்னா, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து இப்படி பார்க்குறாங்க வீயோட ரிஃப்ளெக்ஷன். ஓ உன்னோட லவர் இவ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஈவலாக ஒரு ஸ்மித் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வீயுமே கிளம்பிடுறாங்க டக்குன்னு. ஏன்னா அந்த ஜிமின் கால் பண்ணோடனே அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பார். லீயை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டார். ஸோ கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே லியாவும் என்ன செய்கிறாங்கன்னா, வீ கிளம்பினோடனே லியா வந்து சொல்கிறான், நான் இன்றைக்கி பூசனோட வந்து ஃபிலிம் பார்க்க போகிறேன்,
ஃபிலிம் பார்த்துட்டு பூசனோட பேரண்ட்ஸுமே நான் நீ மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒயனுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது. டே எங்கே பாரு பூசனோட அப்பா அம்மாட்ட போய் இந்த கிறுக்குத்தனமாலாம் பேசுகிறவளை வச்சுக்கக்கூடாது. நான் என்ன கிறுக்குத்தனமாக பண்ணேன், நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சிரிக்கிறாங்க. லியா வந்து பவுட் பண்ணுறா. சரி நல்லா ஒரு நீட்டான டீசெண்டான ட்ரெஸ் போட்டு போய் எப்போ இந்த அரைக்குறையாக போட்டுருப்பேன் அந்த மாதிரிலாம் போட்டு போகாத மாதிரி நிறைய அட்வைஸ்னால் நம்ம ஒயன் வந்து லியாவுக்கு வந்து பண்ணுறாங்க. லியாவும் ஹக் பண்ணிட்டு வந்து கிளம்பிடுறா. கிளம்பிட்டு அவளுக்கு போனோடனே கொஞ்சம் பீக் ஹார்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸ் டைம்லனாலும் ஆட்களாக இருப்பாங்க. இது முடிகிற வரைக்கும் நம்ம லீ வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பார். ஒயனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், இவன் என்னடா இப்படி தின்னுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சரி நம்மளுக்கு தேவை காசு, இவன் தின்னுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு காசு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் ஆர்டர் எடுத்துகிட்டே இருப்பாள். ஒரு 12 டைம் வந்தோடனே சார் இதுக்கு மேலே ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை பில் போட்டுடலாமா அப்படின்னு சொன்னோடனே இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பில் வந்து 3000 yen சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒயன் உனக்கு விஏ தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. விஏ தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே விஏ யாருக்கு தான் தெரியாது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சார் இட்ஸ் நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ், பில்லை பே பண்ணிட்டு நீங்கள் உங்களோட வழி அங்கிட்டுக்குள்ளே வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே லீ வந்து திமிரு அவன மாதிரியே திமிரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனாலும் நீ பார்க்க அழகாக தான் இருக்க ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவள் வந்து சம்திங் ராங் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட ஃபோன் எடுத்து வீக் வந்து கால் டக்குன்னு கிளிக் பண்ணுறா. ஒரே ஒரு அறை தான் ஒயனுக்கு லீ சப்புன்னு ஒரு அறை. அதுலேயே அவள் அன்கான்ஷியஸ் ஆகிடா. அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம லீ வந்து அவருக்கு வந்து காரில் நம்ம வீ வந்து கால் பிக் பண்ணிட்டு ஒயன் ஹலோ ஒயன் சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டேருந்து ரிப்ளே வரல. இவருக்கு சம்திங் ஏதோ ராங்னு சொல்லிட்டு அவர் ஒயன்னு அந்த காலை கட் பண்ணாமல் அவர் கத்திக்கிட்டே வராரு கெஃபேவை பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த 3000 என்னங்கிற அந்த பில்லும் உங்கள் ஃபோனு கீழே வந்து கிடக்குது. ஒரு டேபிளில் அந்த லீ சாப்பிட்டு போட்ட அந்த மிச்ச தட்டு டம்ளர் இதெல்லாம் இருக்குது. இவர் என்னன்னு தெரியல, இவருக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது. நம்ம ரென்னுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, பாடி கார்ட்ஸை விட்டு எல்லாம் தேட விடுன்னு சொல்லிட்டு. அடுத்து டைம் போக 12, 1 o'clock 2 o'clock ஈவினிங் ஆயிடுது. 5 o'clock ஜிம்மிலுமே அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒயனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் கிடச்ச பாடில்லை. நைட்டு 9 o'clock ஆயிடுது. நம்ம லியாவும் பூசனும் சிரிச்சிட்டே கெஃபேக்கு வராங்க. அங்கே என்னன்னா தலையில் குத்த வச்சு உட்காந்துட்ருக்காரு. அவர் இந்த கெஃபே விட்டு நகரவே இல்லை. அவர் கத்திக்கிட்டு இருக்காரு, உனக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் கொடுக்கேன், என் பாடி கச்சை விட்டு 4 அப்புறம் இந்த சவுத் கொரியா ஃபுல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடுங்க, எனக்கு ஒயன் வேணும் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. இங்கிட்டு லியா வந்து வரா. ஒப்பா என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே உன்னை யார் இங்கேருந்து போச்சோன்னா இல்லை நான் ஒயன்ட்டு சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவருமே கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு ஒயனை காணும் அப்படிங்கிறாங்க. லியாவும் பூசனும் பதிடுறாங்க, என்ன ஒயனை காணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பூசன் வந்து ஃபஸ்ட்டு சீரியஸ்னஸ் புரியாமல் கிண்டல் பண்ணுறா. அவன் என்ன இங்கே விட்டு அந்த வீட்டுக்கு தான் போய்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவரோட ஐஸ் அப்படியே ரெட்டாக இருக்கா. அப்படியே பூசன் ஒரு லுக் விட்றாங்க. பூசன் ஐயோ தப்பான டைமில் காமெடி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாஸ் எனக்கு அவள் எங்கே போனான்னு தெரியாது, சீரியஸ்னஸ் புரியாமல் பேசிட்டேன் சொன்னோன்னே இல்லை இருக்கட்டும் நீ லியாவை கூப்பிட்டு நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே லியா இல்லை நான் போக மாட்டேன், வயந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. காலை பிக் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு, யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி வீ கேட்கும். நான் தான் லீ அப்படின்னு சொன்னோடனே உனக்கு என்னடா வேணும் இப்போ அப்படின்னு சொன்னோடனே என்ன லீ உன் ஆளை ஒன்ட்டு கூப்பிட்டு போனோடனே என்னோடய பிரெயினில் இருக்கிற பல்போட பியூஸ் கம்மி ஆகிட்டா அப்படின்னு சொன்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே ஒய்யனை நீ தான் வச்சுக்கிய அப்படின்னு சொன்னோடனே இப்போ வச்சு பிரைட்டாக எரிஞ்சுதே ஒய்யனை ஏன்டா தாண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ வந்து சொல்கிறாரு. ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்னு சொன்னோடனே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும். டே லூஸ் ஆடா நீ அன்றைக்கே ட்ரக் பிஸ்னஸ் ஏதோ கடத்தனை பேசணும், எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ்லாம் வேண்டாம் நீ வச்சுட்டு போ. நீ போட்டா பிச்சைக்காரன் மாதிரி எனக்கு நான் என்ன லீடா, நான் பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நீ பிச்சைக்காரன் இல்லை லீயாரு எனக்கு என் ஒய்யன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லீ கத்திட்டு இருக்காருங்க. நம்ம லீ வந்து சொல்கிறோம் உன்னோட ஆளுக்கு இப்போ அனஸ்தீஷியா கொடுத்துருக்கேன், அவள் மட்டும் அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்க்கு வந்தால் என்னோடய வெப்பன்ஸ் ஒவ்வொன்றா வச்சு அவளுக்கு கிழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். டே அப்படின்னு கத்துறான். அது உன் ஒய்யன் அன்கான்ஷியஸாலேயே இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒய்யனை பக்கம் அங்கே அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்க்கு வந்துருப்பா. இவன் சொன்னதை கேட்டே நீங்கள் வந்து கேடியாச்சே நீங்கள் நடிக்கிறீங்க அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி. வீட்டை வந்து அவன் சொல்கிறான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வா ஒண்டி கொண்டி மோத நான் அடுத்து
என்னைய கொன்னுட்டு ஒன்று நீ உயிரோட இருக்கணும், இல்லை நான் உயிரோட இருக்கணும், நான் செத்தாதாண்டா உன் ஒய்யன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படின்னா நான் உனக்கு கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப போகிறாரு. அப்போ லியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை லியா நீ அப்புறமா சொல்லி, இல்லை இது ஒயனை பற்றினது அப்படின்னு சொன்னோடனே அவர் நிற்கிறான். என்ன அப்படின்னு சொன்னோடனே, ஒயன் உங்களை லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னோடனே, அவன் பர்த்டே அன்றைக்கி ஓப்பன் பண்ணலாம் இருந்தா அதுக்குள்ளே தான் அப்படி ஆச்சுன்னு சொன்னோடனே, கவலைப்படாத நான் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. போகும்போதே என்ன ஜிமினுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிப்பார். பட் நெட்ஒர்க் இஷ்யூனால அது அன்சன்ட்லேயே தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கும் போயிடுறாரு. போனோடனே அங்கே ஒயன் வந்து கட்டி போட்டிருக்காங்க. லீயை வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் போய் சண்டை போடலான்னு அவர் வந்து உள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ லீ வந்து ஒயன் நீ பார்க்க அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனத்தோட வராரு. அதுக்குள்ளே ஒரே பஞ்சு தான் அவர் மூஞ்சில். லீ பறந்து போய் விழுறாரு. எவ்வளோதையும் தான் நீ ஒயனையை கடத்தி இப்போ அவள் டச் பண்ண போய் இப்போ அவன் கையை உடச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. மாற்றி 2 பேருக்கும் அடி விழுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம லீயை வந்து ஒரு குத்துறாரு. லீ வந்து அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி விழுந்துறாரு. பட் அவர் அன்கான்ஷியஸ் ஆகல, நடிக்க தான் செய்கிறாரு. நம்ம ஒயன்கிட்ட போய் ஒயன்கிறாங்க. வந்து டச் பண்ணோடனே ஒயன் வந்து கத்துறா. ஐ மீன் முழுஸ்தா வி அப்படிங்கிறா. ஒயன் பயப்படாத, நான் வந்துட்டேன், நான் காப்பாற்றிடுறேன். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிடுடா, எனக்கு இவனை பார்த்தாங்களே பயமாக இருக்குன்னு சொல்லி அழுகிறா. இல்லை ஒன்றும் இல்லை நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. நம்ம லீ வந்து என்ன செய்கிறான்னா, அந்த கேப்பில் இரும்பு ராடு எடுத்துகிட்டு வராரு. இவர் வந்து நம்ம வந்து உங்களோட கட்டை ஒவ்வொன்றா அவுத்துட்ருக்காங்க. ஒயனை வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து இரும்பு ராடோடு ஓடி வரான். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை வச்சு வந்து தள்ளுறீங்க. வந்து அங்கிட்டு போய் விழுறாரு. விழுந்துட்டு ஒரு ஒயன்னு கத்துறாரு, நீங்கள் வீன்னு கத்துறீங்க. லீ வந்து ஒரே போட்டு அவர் வந்து லீ வந்து தான் அடிக்க வந்துப்பார். பட் நீங்கள் அவர் தள்ளி விட்டு அந்த ராடு உங்கள் மேலேயே ஒரு அடி தலையில் வீணு நீங்கள் கத்திக்கிட்டே விழுந்தீங்க. அதை பார்த்து அவர் ஒய்யான்னு கத்துறாரு. அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ் இறந்த அந்த ஃப்ளாஷஸ்லாம் அவர் கண்ணுக்குள்ளே வருது. அவருக்கு அப்படியே அந்த ஹியூமன் பிஹேவியர்லாம் போகுது. சைக்கோத்தனமாக எந்திக்கிறாரு. லீ அப்படின்னு கத்துறாரு. அந்த இரும்பு ராடை அவன் கையிலேருந்து பிடுங்கி ஃபஸ்ட்டு காலில் அடிக்கிறாங்க. லீ வந்து கதற ஆரம்பிச்சு, விடுடா நான் இனிமேல் எனக்கு அந்த பொசிஷன் கூட வேணாம், நீ விட்டுரு, அது நீ என் ஒயனை தொடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த லொக்கேஷன் எடுத்து சென்ட் ஆகிட்டு ஜிமினும் வராங்க. வந்து ஒயன் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு ஜிமின் வந்து பார்த்து கத்துறாரு. அவன் செத்துட்டான், விட்டுரு, இப்போ ஒயனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. லியா, பூசன், அப்புறம் ஜிமின் எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. டெய்ஸியும் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க டே அவள் வந்துருவாட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா டெய்ஸிம்மா எனக்கு பயமாக இருக்குமா, யாருக்கானே அப்பா அம்மா போயிட்டாங்க, இவளையும் நான் காப்பாற்றலன்னு வைங்களேன், நானும் செத்துருவேன்னு சொன்னோடனே டெய்ஸிம்மா சொல்கிறாங்க, கடவுளை நம்பு, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து வெளியே வராங்க. பிளட் வேணும், இந்த மாதிரி நெகட்டிவ் பிளட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த பிளட்டுமே அங்கே பிளட் பேங்க்கில் இருக்குது. ஸோ பிளட் கொடுத்துட்டு திரும்பி வராங்க. இவங்க வந்து ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வந்து தேங்க்யூ டாக்டருங்கிறாங்க. பட் அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சுன்னு சொன்னோடனே அவங்க தலையில் அடிபட்டதுனால அவங்களோட கான்ஷியஸ்னஸ் இன்னும் வரல. 1 ஹவர்க்குள்ளே அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வரலன்னு வைங்களேன், ஒன்று கோமா இல்லைன்னா பிரெயின் டெத் சொன்னோடனே வந்து டாக்டர் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் 1 ஹவர்க்குள்ளே வர வைக்கணும் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னபோது கிளாரா வந்து இந்த நரம்பியல் நிபுணராக அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க வந்து வராங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருங்க. அந்த 1 ஹவர்க்குள்ளே இப்போ 11:30 12:30க்குள்ளே அவங்களுக்கு கான்ஷியஸ் வரலன்னு வைங்களேன், இட்ஸ் எங்கள் கையை மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோடனே வந்து இல்லை நான் வர வச்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. உள்ளே ஓடிட்டு ஃபஸ்ட்டு வந்து லியா தான் அழுகுறா. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, நான் உன்னையும் கூட கூப்பிட்டு போயிருக்கணும், நீ எனக்கு எவ்வளோ பெரிய சிஸ்டர் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு நீ தான் வேணும், அவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருந்த, அவங்க இல்லாத அந்த ஸ்பேஸெல்லாம் நீ தான் ஃபில் பண்ண, எந்திரி வயன் அப்படிங்கிற மாதிரி லியா வந்து அழுகிறா. பூசனுமே சொல்கிறான், எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்த, எனக்கு எத்தனையோ தடவை எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, எத்தனையோ ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தப்போ ஸ்கூல்லலாம் நீ லேப் ஃபீஸ் எல்லாமே கட்டியிருக்க வயன், அதெல்லாம் தவிர்த்து நீ என்னையோ என்ன சொல்ல, உன்னோட ஒரு
ஃப்ரெண்டை தாண்டி ஒரு பிரதர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ண. எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ஹெல்ப்பு, இவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருந்துட்டு எங்களை விட்டு நீ எப்படி ஒயன்னு போக முடியும்? ஜிமினுமே வந்து சொல்கிறாங்க, அண்ணன் அண்ணன்னு சொல்வியே, எந்திரிம்மா, உன்னோட ஸ்நாக்ஸ்லாம் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் சொல்லு, எந்திரி ஒய்யன் அப்படின்னு சொன்னோன்னே டெய்ஸியும் சொல்கிறாங்க, நீ தாம்மா வீக்கு கரெக்டான பேருன்னு நினச்சேன், ஆனால் நீ போக மாட்ட, கண்டிப்பாக அந்த கடவுளை உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட், அந்த அவன் லீயை அடித்த அந்த ஞாபகத்துலேயே அவர் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அவர் ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. கிளாராவும் டாக்டரும் இதை வெளியிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க. டாக்டர், ஐ திங்க் ஸோ அவங்க பொழைப்பாங்கன்னு எனக்கு தோணல. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை கிளாரா, நிறைய தடவை மிராக்கிள் நடக்குதுல்ல, கண்டிப்பாக வயனுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து டைம் வந்து 12 ஆகுது. லியா ஃபோன்லேருந்து அலாரம் வந்து அடிக்குது. அந்த அலாரத்தை பார்த்தா அணைச்சிட்டு லியா ஓன அழுகிறா. பூசனும் வந்து கேட்குறேன், ஏன்டி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா வயனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆமாம், வயன் உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, பட் நீங்கள் அன்கான்ஷியஸாக பெட்டில் இருக்கீங்க, அதாவது நைட் 12 o'clock. வீயும் அதை அப்போ தான் வந்து ரியாலிட்டிக்கு வரான். அவன் என்னோட காட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த கேக் எடுத்துகிட்டு வாங்கங்கிறான். அப்போ வந்து டெய்ஸியும் பார்த்து அழுகிறாங்க. அப்போ தான் ஜிமினுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது உங்கள் பர்த்டே அந்த ஈவினிங், அதுக்கெலாம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நம்ம ஜிமின் வந்து நைட் வரப்போ வீயும் டெய்ஸியும் கிச்சன்லேருந்து என்னமோ பண்ணிட்டு இருந்துப்பாங்க. வந்து அதை மறைச்சிப்பார். என்னடா பார்க்குற அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணிட்டுக்க அப்படின்னு சொன்னோன்னே, கிச்சனில் என்ன பண்ணுவாங்க, ஸ்விம்மிங்காக பண்ணுவாங்க, உனக்கு சாப்பாடு வரும் போ அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினும் போயிருப்பான். அந்த கிச்சனில் என்ன இருக்கும்னா, டெய்ஸிமா அந்த கேக் நல்லா வருமா, எனக்கு சமைக்க வேறு தெரியாது, வயனுக்கான நான் செய்கிற கேக்கை வச்சு தான் பர்த்டே வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, லவ்வோடு நீ பண்ணுறடா, நல்லா தாண்டா வரும், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கேக் மாதிரி தான் டெய்ஸி அம்மாவும் டேயாங்கும் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எப்படின்னா, வித் லவ் கிம் டேயாங் அப்படின்னு சொன்னேன், லவ் யூ வயன் அந்த மாதிரி எழுதியிருக்கும் அந்த கேக்கில். அந்த கேக் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க, உங்கள் முன்னாடி வச்சு வந்து சும்மா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து வந்து ஒரு பாண்ட்னா அது நீ தான், உன்னை லைஃப் லாங் நான் வச்சு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், மாஃபியான்னு தெரிஞ்சு நீ அவ்வளோ கேஷுவலாக வந்து பேசின, என்னை விட்டு போயிடாத ஒய்யன் அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டாக அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அழுறாடி, எந்திரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. அவன் ஒயனோட நெக் ஃபுல்லாமே வெட்டாயிருது. அவர் இருந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணுறாரு. அவ்வளோ டியர்ஸ் எல்லாமே ஒயனோட ஃபேஸில் விழுது. எல்லாருமே ஹாப்பி பர்த்டே டு ஒயன் அப்படின்னு அழுதுகிட்டே பாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு ஒயன், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு இதெல்லாம் பார்த்து அழுகிறாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. டாக்டர்ஸ் அழுகிறாங்க, நர்ஸ் அங்கிட்டு க்ராஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த கிளாஸ்க்கு வெளியில் பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிட்ரலி நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, பட் இவங்கெல்லாம் உங்களுக்காக அந்த போடுற எஃபர்ட்ஸ் பார்த்து அழுகிறாங்க. டேயாங்கும் அந்த கேக்கை வெட்டி சாப்பிடுவேன், சாப்பிட்டு நல்லா இல்லைனாலும் சொல்லுடிங்காங்க. நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கீங்க. அவங்க ஹக் பண்ணிட்டு அழுறாரு, உங்கள் கால் விழுந்து அழுகிறாரு. இதெல்லாம் டெய்ஸியால் பார்க்க முடியல. அவங்க திரும்பி நின்று அழுகிறாங்க. டைம் வேறு 12:25 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 5 minutesல உங்களுக்கு கான்ஷியஸ் வரணும். கிளாராவும் அதுதான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அப்படி பேசினா கிளாராவே, கடவுளே இந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்முழிக்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒயன் காலை பிடிச்சிட்டு அழுறாங்க. நீ மட்டும் இப்போ எந்திக்கல, நீ போனேன்னா நானும் கூடயே வந்துடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. அவங்களோட ஐப்ரோஸ் வந்து லைட்டாக மூவ் ஆகுது. இதை லியா பார்த்துட்டு இவளோட ஒயனோட ஐப்ரோஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. மித்தவங்க பார்க்குறப்ப மூவ் ஆகலை. டேயாங் வந்து லியா விளாடாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அவளோட கை மூவ் ஆகுது. அதை கிளாரா நோட் பண்ணிட்டு டோரை திறந்துட்டு வராங்க. இல்லை மூவ் ஆக தான் செஞ்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் கமான் எல்லோரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சொல்லுவாங்க, ஒயன் எந்திரின்னு கமான் ஒயன் கமான்னு சொல்லிட்டு டேயாங்கும் அழுகிறாரு. வாடி, கண்ணை முழி அப்படின்னு கத்துறாரு. டெய்ஸி எல்லாருமே சொல்கிறாங்க, ஒயன் கமான். கிளாராவும் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டீங்க, கமான்னு கத்துறாங்க. எல்லோரும் ஒயன்னு கத்துறாங்க. டக்குன்னு நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. கரெக்டாக டைம் 12:30 ஆகுது. எல்லாருக்கும் அப்போ தான் உயிரே வருது. ஒயன் நான் எங்கே இருக்கேன், அவங்களுக்கு வந்து எந்த இன்சிடெண்ட்டும் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. கிளாராவும் சொல்லிடுறாங்க, இல்லை எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்
உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, உங்களால் நல்லா பார்க்க முடியுதா, நான் பேசுகிறது கேட்குதான்னு சொன்னோன்னே எனக்கெல்லாம் கேட்குது பட் தலை தான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே நோ 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 டோன்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நல்ல ஒரு பெட் ரெஸ்ட் இருக்கீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா காம் டவுன் ஆகிடுறீங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிம் டயாங் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல, நீங்கள் ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டீங்க. பட் ஆனாலும் ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் இருக்கீங்க 2 பேரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. எஸ், அது லியா பூசனோட வெட்டிங். பூசன் வந்து டேயாங்கும் வயனும் பேராக தான் வரீங்க, கிஃப்ட் கொடுக்க வரீங்க. அப்போ வந்து பூசன் வந்து டேயாங் வந்து கிண்டல் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, நான் தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே டேயாங் பல் இருக்கிறேன் பக்கடா சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த மேரேஜ் வந்து வரீங்க. லியா வந்து போகும்போது அட்வைஸ் பண்ணுறா, சீக்கிரமாக நீயும் கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரா. டேயாங் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு வராங்க நம்ம ஒய்யனை. ஒரு நில ஒளியில் நல்ல ஒரு சில் ப்ரீஸில் வராங்க. வந்துட்டு டேயாங் வந்து டக்குன்னு என்ன செய்கிறாங்க, நீல் டவுன் போட்டுறாங்க. ஒயனும் என்ன பண்ணுற டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே வந்து சொல்கிறாங்க, கீழே வந்து நீல் டவுன் பண்ணிட்டு ஒரு ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு, என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே, நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ எல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே, என்னோடு நீ இருந்தால் ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொன்னோடனே ஒயன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்றுமே பதில்ஸ் இல்லாமல். டேயாங் வந்து என்னடா இன்னும் அதுக்குள்ளே மனசு மாறிட்டாலா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போன ஒயன் வந்து வேகமாக ஓடி வந்து டேயை ஹக் பண்ணிட்டு, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள, ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன் அன்பை பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டே அப்படிங்கிறாங்க. எஸ், ஒயன் வந்து ஒன்ஸ் சொல்லிப்பாங்க, எனக்கு வந்து ஹஸ்பண்டாக வர போகிறவங்க இந்த மாதிரி பீச்சில் வந்து நைட் டைமில் ப்ரொப்போஸ் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம டே வந்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியே போகுது. அவங்க நிறைய வெட்டிங் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே வந்து வெட்டிங்கும் சர்ச்சில் வந்து நடக்குது. ஸோ 2 பேருமே வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் அது எனக்கு கரெக்டாக சொல்ல வராது, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது இந்த ஃபாதர் வந்து கேட்பாங்களே, ஒயனை வந்து நீங்கள் உங்கள் லாஃபுல் ஒய்ஃபாக ஏற்றுக்கிறீங்களா சொன்னக்கு டே எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிம் டேயாங்க நீங்கள் வந்து லாஃபுல் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறீங்களா சொன்னக்கு ஒயனும் எஸ் ஐ டூ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஃபோர்ஹெட்லேருந்து நம்ம டே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து லியா பூசன் எல்லோரும் டெய்ஸி அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து நம்ம ஒயன் வந்து நம்ம டேவை பிடிச்சி ஒரு லிப்லாம் கடிக்காங்க. எல்லோரும் பேண்ட் ஷாக் ஆகுறாங்க. ஃபோட்டோ எடுக்க போஸ் கொடுக்க சொல்லிப்பாங்க. அப்போ எல்லோரும் நார்மல் போஸ் கொடுத்தப்போ நம்ம ஒய்யன் செஞ்ச இந்த சேட்டையால் எல்லோரும் ஷாக் ஆகிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஷாக்கே டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிப்பாங்க. இந்த ஷாக்கிங்லேயே அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. எல்லாமே சுபம். ஸோ பாய் பாய், இன்னொரு ஒரு ரன் ஷாட்டில் மீட் பண்ணலாம்.